ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரா பூமிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருப்பாங்க. அந்த மாப்பிள்ளையை ஃபோட்டோவில் பார்த்து தான் சந்திரா ஓகே பண்ணுவார். கண்டிப்பாக இவன் பூமிக்கு பொருத்தமானவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட சொல்ல, இது கேட்ட அபூர்வாவும் சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட கேளுங்க இந்த மாப்பிள்ளை அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வீட்டுக்கு வந்து அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்ப போகிறா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்லுவாங்க. அப்போது சந்திரா வந்து பூமி கிட்ட கேட்பாங்க, பூமி நான் உனக்கான பார்த்துருக்க மாப்பிள்ளை இவர் தான், உனக்கு இவரை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பூமி பயங்கரமாக அழுவாங்க. அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. வேற வழி இல்லாமல் அவங்க அப்பா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து ஆஃபீஸ் விஷயமா வெளியில போய்கிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல தான் ஒரு கார்ல பூமிக்கு பார்த்த மாப்பிள்ள வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பூமிக்கு பார்த்த மாப்பிள்ளையோட காரு வழியிலே நின்று போயிடும். அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம காரை ஓரமா நிப்பாட்டிட்டு மெக்கானிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. மெக்கானிக் வர ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொன்னனால யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை பார்த்துட்டு இருப்பாரு. திடீர்னு ககனோட கார் வரும். ககன் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பாரு, எனக்கு லிஃப்ட் தரீங்களா, என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே ககன் வந்து முன்னாடி சீட்ல ஏறி உட்காந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவரும் முன்னாடி சீட்டில் ஏறி உட்காந்து சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுவார், அங்கிள் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, நான் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அப்போ தான் நம்ம ககன் வந்து அவர்கிட்ட பேசுவார். நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் வந்து சரத்சந்திரா வீட்டுக்கு தான் போகிறேன், அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ககனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்ன சொல்கிறீங்க, சந்திராவோட பொண்ணு பூமியவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ பூமிக்கு பார்த்த மாப்பிள்ள சொல்லுவார், ஆமாம் ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி கடைசி நேரத்தில் நின்று போயிடுச்சு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ சந்திரா வந்து என்னை தான் சூஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு பூமியை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரும்போது ககன் வந்து கேட்பாங்க, பூமிக்கு உங்களை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்வார், இன்னும் அந்த விஷயம் தான் எனக்கு தெரியல, சந்திரா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ககன் வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவாங்க. அப்போ தான் சந்திரா பூமிக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு பூமிக்கிட்ட நீங்களே அவளோட சம்மதத்தை கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவரும் பூமிக்கிட்ட பேசுவார், என்ன பூமி என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மந்தமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா வந்து கண்ணை கட்டுவார், ஓகே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பூமிக்கு சந்திராவோட பேச்சை மீற முடியாமல் வேற வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. பூமி ஓகே சொன்னதுமே அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார். ககன் வந்து கேட்பாங்க, என்னாச்சு, என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் சொல்லுவார், பூமி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே ககன் இன்னும் உடஞ்சு போயிடுவார். நம்ம சந்திரா வீட்டுக்கிட்ட ககன் அவரை இறக்கி விட்டுட்டு போயிடுவார். இந்த சைடு பூமிக்கு பார்த்த மாப்பிள்ள வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள சந்திராலாம் ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுவாங்க. நம்ம கேபிக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சந்திரா பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. மனசார பூமி ஒருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவனை விட்டுட்டு யாரையோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான், இவெல்லாம் ஒரு அப்பனா அப்படிங்கிற மாதிரி கேபி ஒரு பக்கம் சந்திராவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த சைடு மாப்பிள்ள ஒரு பக்கம் நம்ம பூமி கிட்ட பேசுகிறாங்க. ஹாய் பூமி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பூமி வந்து நமஸ்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவார். சந்திரா கிட்ட சொல்லுவாங்க, பரவாயில்ல அங்கிள், உங்கள் பொண்ணு நீங்கள் ரொம்பவே நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க, இப்போ உள்ள பொண்ணுங்களாம் ஹாய்ன்னு சொன்னால் மறுபடியும் ஹாய்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் பூமி எவ்வளோ டீசெண்டாக நமஸ்காரம் பண்ணுறா, இப்படி ஒரு பொண்ணை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா கிட்ட பூமிக்கு பார்த்த மாப்பிள்ள சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பூமிக்கு கண்ணே கலங்கி போயிடும். ககன் இருக்க வேண்டிய இடத்துல இவன் போயிருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பூமியோட மாப்பிள்ள சொல்லுவாங்க, இங்கே பாரு பூமி, நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்ட, அதனால உன்னை நான் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட பூமிக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்ன சொல்கிறதுனே தெரியல நம்ம பூமிக்கு. பூமி சந்திராவை பார்க்குறாங்க. சந்திரா வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, அவன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், நீ அவன் கூட வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரூமில் உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் ககன் மொபைல்லேருந்து பூமி ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். நம்ம பூமி அந்த காலை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ககன் பாபா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியாக ஃபோனை அட்டன் பண்ணி மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம சிவா வந்து பூமி கிட்ட பேசுவாங்க. அக்கா நான் தான் சிவா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பூமி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. என்ன ககன் ஃபோன்லேருந்து கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவா சொல்லுவாங்க, ககன் ரொம்பவே நல்லவர், என்னை அவர் தம்பி மாதிரி பார்த்துக்கிறாரு, அவர் என்னைய பெரிய காலேஜில் சேர்த்துலாம் படிக்க வைக்கிறாருக்கா, அவருக்கு ரொம்பவே நல்ல மனசு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே அவர் எவ்வளோ உடஞ்சு போயிட்டாரு தெரியுமா, அவர் ரூம்குள்ளே உட்காந்து கதறி அழுததை நான் பார்த்தேன்,
இதை பார்த்ததுலேருந்து எனக்கு மனசே கேட்கலக்கா, உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ககன் மாமா ரொம்பவே நல்லவர், அவரை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பூமிக்கு மனசு கேட்காம பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அப்பா ஒரு பக்கம், ஆசாசியாக காதலிச்ச காதலன் ஒரு பக்கம், 2 பேரில் எனக்கு யார் முக்கியம்னு கேட்டால் 2 கண்ணுமே முக்கியன்ற மாதிரி தானே இருக்குது. அப்பா கொஞ்சம் கூட ககனை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கும்போது பூமிக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து ரூம்குள்ளே வந்துருவார். என்ன பூமி இன்னும் ரெடி ஆகாமல் இருக்க, சீக்கிரம் ரெடி ஆக அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் நட்சத்திரா வருவாங்க. ஓ, எங்கள் அக்காவை நீங்கள் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறீங்களா? சூப்பர் சூப்பர், அப்போ தானே உங்கள் 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரா பூமியை நக்கல் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன இவன் கூட ஷாப்பிங் போறியா? நீ என்ன இடத்துக்கு போறியோ அந்த இடத்துக்கே ககன் மாமாவை நான் வர வைக்கிறேன். உன்னோட லட்சணத்தை அவர் நேரில் பார்த்தா தான் உன்னைய பற்றி அவர் புரிஞ்சுப்பார். நீ ககனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல, கடைசி வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நீ யாரையோ கல்யாணம் பண்ணி எங்கேயோ போய் செட்டில் ஆகி நிம்மதியாக இரு, எங்களை வாழ விடு. இன்னும் கொஞ்ச நாளில் நானும் சரியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ககன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா ஒரு பக்கம் லூஸ் மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட ஷாப்பிங் போகிறாங்க. அந்த இடத்துல நட்சத்திரா வராங்க. நட்சத்திரா வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அக்காவை ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இங்கே நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பூமிக்கு எதுவுமே புரியாது. அப்போ தான் நம்ம ககன் வந்து வருவாங்க. ககன் வந்ததை பார்த்ததுமே பூமி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ தான் ககன் அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க, இப்போ உள்ள பொண்ணுங்களாம் ஈஸியாக லவ் பண்ண பையனை மறந்துட்டு வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் பசங்களால் மட்டும்தான் எதையுமே மறக்க முடியாமல் கடைசி வரைக்கும் தேவதாஸ் மாதிரியே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் சூப்பராக அங்கே லவ் டைலாக்லாம் பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதை கேட்டதுமே நம்ம பூமிக்கு மனசு உடஞ்சி போயிடும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்ம சிவா பூமி அழுவுறதை பார்த்து பூமிக்கு சமாதானம் கூட சொல்ல முடியாமல் ககன் கூடயே போயிடுவாங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா ககன் பூமி 2 பேரும் சேர்ந்து தான் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நம்ம பூமிக்கு ஒரு ஆசை, நம்ம டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணும்போது ககனும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ககன் வந்து இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. நீயே என் வாழ்க்கையில் இல்லைன்னு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக என்னை இதுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால பூமிக்கு அந்த டான்ஸ் கிளாஸை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சந்திரா வந்து பூமி கிட்ட சொல்லுவாங்க, பூமி ககன் இல்லைனா என்ன, அதான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை இருக்காருல்ல, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த டான்ஸ் அகாடமியை ஓப்பன் பண்ணி வைங்க, சூப்பராக அமோகமாக போகும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து பூமி கிட்ட சொல்ல இதை கேட்ட பூமி வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஆசாசியாக நாங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ண அகாடமி அது, கண்டிப்பாக ககன் மாமா தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பூமி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சாதனாக்கு பூமி டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவளை எப்படியாவது அந்த அகாடமியை ஓப்பன் பண்ண விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கூட சேர்ந்து நிறைய திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையுமே மீறி பூமி டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லா வேலைகளுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அப்போ தான் சாரதா பூமிக்கு கால் பண்ணுறாங்க. பூமி, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீயும் ககனும் சேர்ந்து தானே அந்த டான்ஸ் அகாடமியை ஓப்பன் பண்ணுறதா பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க, ஆமா அத்தை, ஆனால் ககன் தான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ககன் என் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாரதா சொல்கிறாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாதமா, நீ அந்த டான்ஸ் அகாடமியை ககன் கூட தான் சேர்ந்து திறந்து வைப்ப, அதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா பூமி கிட்ட சொல்லுவாங்க. நம்ம சாரதா எப்படியாவது பூமியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட இதை பற்றி பேசுவாங்க. ககன், உனக்கு 1000 தான் பூமி மேலே கோவம் இருந்தாலும் நீ அவளும் சேர்ந்து தானே அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிங்க, அட்லீஸ்ட் நீ அந்த திறப்பு விழா கவுது போ, அப்போ தான் அதுக்கு மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் நம்ம சந்திரா வந்து பூமிக்கு பார்த்த மாப்பிள்ளை 2 பேரையும் வச்சு தான் அந்த அகாடமியை ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த டான்ஸ் அகாடமியை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், அதை பூமிக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து ப்ரெஸ் பண்ணுவார். அப்போது அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பனே ஆகாது. கடைசியில் நம்ம ககன் வந்து ஒரு பட்டனை தான் அமுக்குவார், அந்த ஸ்க்ரீன் அப்படியே தானாக ஓப்பன் ஆகிடும். கடைசியில் சந்திராவுக்கு பெரிய ஆப்பாக தான் இருக்கும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.